வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பா. ரஞ்சித் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற தங்கலான் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஒரு 1856 ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்கே ஒரு ஊர் தலைவர் மாதிரி இருக்கிற நம்ம விக்ரம் மித்த எல்லாருமே ராஜாவோட நிலத்தில் பண்ணையம் பண்ணிகிட்டு இருந்தால், விக்ரமுக்குன்னு மட்டும் கொஞ்சம் தனி இடம் இருக்குது. அதில் அவர் விவசாயம் பண்ணி பொழைச்சிட்ருக்காரு. அப்படி பொழைச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு ஒரு கனவு வருது. அது என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமோட தாத்தா எப்படி ராஜாவோட போய் அந்த தங்கத்தை எப்படி எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு கனவு வருது. இப்போ கட் பண்ணால் விக்ரம் அவரோட நெல்லெல்லாம் அறுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது, இந்த ராஜா ஆட்கள் அவரோட நெல்லெல்லாம் கொளுத்தி விட்டுறாங்க. கொளுத்தி விட்டுட்டு அவரோட இடத்தையும் பிடுங்கிட்டு அவரை அவரோட பூமியிலேயே ஒரு கூலியால் வேலை செய்ய வைக்கிறாங்க. இப்படி இருக்க நேரத்தில் விக்ரம் என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், இப்போ இப்படியே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, நம்ம மக்களும் முன்னேற முடியாது. அதனால அப்போ அவருக்கு ஒரு ஆஃபர் வருது ஒரு வெள்ளைக்காரங்க மூலமாக. அது என்னென்னா, என் கூட தங்கத்தை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா, நீங்கள் அதை எடுக்கிற தங்கத்தில் ஒரு பாதியை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி விக்ரமை கூட்டிகிட்டு போகிறாரு. சரி, இங்கே அடிமையாக கிடந்து சாகிறதோட அங்கே போய் நம்ம தங்கத்தை எடுத்து வாழ்க்கையில் முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அந்த வெள்ளைக்காரர் கூட போகிறாரு. போகிறப்ப நிறையா இடையூறுகள் வருது. பாம்பு, பல்லி, பூச்சா, சிறுத்தை, சிங்கம் எல்லாம் வருது. எல்லாத்தையும் தாண்டி போய் விக்ரம் அங்கே தங்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்றாரு. கண்டுபிடிச்சிட்டு இப்போ திரும்பி அவங்க ஊர்க்காரங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அந்த தங்கம் இருக்கிற இடத்துல தோண்டி மீதி தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்களா, கடைசியில் அந்த தங்கம்லாம் அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த தங்கலான் படத்தோட கதை. இந்த படத்தோட பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரு இல்லூஷன் கேரக்டர் வருது, ஒரு இல்லூஷன் கான்செப்ட் வருது. அதுதான் இந்த படத்தோட பெரிய ஒரு மைனஸு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இல்லூஷன் கான்செப்ட் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை படத்தில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்ன தான் கடைசியில் அந்த இல்லூஷன் கேரக்டர், அந்த இல்லூஷன் கான்செப்ட்டுக்கு அவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தா கூட, படம் ஃபுல்லாக அது வரது படத்தில் பெரிய மைனஸாக அமைஞ்சிருச்சு. ரஞ்சித் அவர் சொல்ல வந்த கதையை நேர்த்தியாக, எப்பயுமே நேர்த்தியாக நேர்மையாக எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் சொல்கிறது தான் அவரோட ஒரு தனி பாணி. அதுதான் ரசிக்கும்படியாகவும் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவர் இல்லூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டு, அவருடைய ஒரு யதார்த்தமான கதையில் இதை ஆட் பண்ணது படத்துக்கு ரொம்பவே மைனஸாக போயிடுச்சு. படம் பார்த்துட்டு இருந்த எல்லாரும் இந்த இல்லூஷன் கான்செப்ட், அதாவது ஆரத்தி அப்படின்ற அந்த கேரக்டர் வரப்போலாம், இதை ஏன்டா காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேரக்டர் மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரை தவிர்த்துட்டு அவர் மீதி விஷயங்கள்லாம் அவர் நேர்த்தியாக சொல்லியிருந்தாவே படம் ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கும். படம் நல்லாவும் இருந்திருக்கும். ஆனால் 2.5 மணி நேரம் இழுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கான்செப்டை பூத்தி படத்தையே கெடுத்து வச்சிட்டாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்னென்னா, அந்த காலத்தில் பறையர்கள் எப்படி அவங்க இருந்த இடத்துலேருந்து மைக்ரேட் ஆகி கோலாருக்கு போய் தங்கத்தை கண்டுபிடிச்சாங்க. அது வழி வழியாக அங்கே அந்த தங்கத்தை யார் பாதுகாத்துட்டு வந்தாங்களோ அவங்கள எதிர்த்து அவங்கள வீழ்த்திட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன் கதை. இந்த எடுத்துக்கிட்ட கதையே போதுமானது தான் ஒரு நல்ல படத்தை, ஒரு சிறந்த படத்தை கொடுக்கறதுக்கு. இவ்வளோ சிறந்த நடிகர் விக்ரம், அப்புறம் மீதி பார்வதி மேனன், பசுபதி, இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவர் ஒரு நல்ல கதையை சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கான விஷயத்தை பா. ரஞ்சித் கோட்டை விட்டுருக்காரு கொஞ்சம். அதை தான் நம்ம சொல்லணும். ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நம்ம மனசில் நிற்கும்படியாக இருக்கும் எப்பயுமே பா. ரஞ்சித் படத்தில். இந்த படத்தில் அப்படி ஒரு கேரக்டர்னு சொன்னால் பசுபதி இந்த படத்தில் கண்டிப்பாக நம்ம மனசில் நிற்பார். இதில் என்ன ஒரு மைனஸ்னால், அவர் மட்டும்தான் மனசில் நிற்பார். ஏன்னா அவரை வச்சு பேசின அரசியல் மட்டும்தான் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ 1 நிமிஷத்துக்கு இந்த கதையை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு ரஞ்சித்தோட அரசியல் பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3ஆவது நிமிஷத்துலேருந்து மறுபடியும் அந்த இல்லூஷன் கேரக்டருக்கு போயிடுவாங்க. அது ரொம்பவே நெருடலாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாமேனே சொல்கிறேன் நான். கடைசியாக அந்த தங்கத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதோட படத்தை முடிச்சிடுறாங்க. ஆன்லைனில் சொல்லணும்னா ஒரு ஆவரேஜாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படத்தில் அந்த விஷயம் இல்லாமல் போனது தான் இந்த படத்தோட பெரிய மைனஸு. ரொம்ப எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போனோம், கொஞ்சம் ஏமாற்றம் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். பாடல்கள்லாம் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் சுமாராக தான் இருந்துச்சு. எடிட்டிங், கேமரா எல்லாமே சுமாராக தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டை தான் படத்தை கவுத்திருச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு சல்யூட் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், விக்ரமுக்கு நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேஷன் கொடுத்தே ஆகணும். விக்ரம் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஜுஜுபி மேட்ரு. கண்டிப்பாக விக்ரமுக்காவது இந்த படத்தில் நேஷனல் அவார்டு கிடைக்கணும். கண்டிப்பாக ஒரு தடவை போய் இந்த படத்தை பாருங்கள், தப்பு இல்லை.